கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள். ஒரு வடைபரத்தின் மூலமாக நாம் சத்தியங்களை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அதாவது காதால் கேட்பதை விட வரைபடத்தின் மூலமாக விளக்கினால் இன்னும் ஆழமாக பதியும் என்று எல்லாரும் நாம் அறிந்திருக்கிறோம். நல்லா மனதுக்குள்ள ஆழமா படிக்கணும். கொஞ்ச நேரம் கேட்டாலும் வாழ்க்கையில என்னைக்குமே மறக்காதவங்க கூட அந்த சத்தியங்கள் உங்களுக்கு விளக்கமா புரியும் பார்க்கலாம். அதனால நீங்க பார்ப்போம். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1-2 வாக்கிய அதாவது முதல் வசனம், இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். பாருங்க, இயேசு ஆவியானவராலே பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரம். இங்க போறாரு. உலகம் என்னது? உலகம் ஒரு வனாந்தரம். வனாந்தரத்துல பிசாசுகள் இருக்கும். இங்க சொல்லப்பட்டிருக்குது, இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு. இந்த உலகம் எப்படி இருக்குது? பொல்லாங்கனுக்குள்ள இருக்குது. இந்த உலகம் பிசாசு, உலகம் பிசாசால் நிரம்பிருக்கிறது. உலகம் ஒரு வனாந்திரம். எங்க வனாந்திராச்சு? கனியை புசிக்கின்ற நிறுத்து பூமி சபிக்கப்பட்டிருக்கும். முள்ளுக்கு இருக்கும், முளைப்பேக்கும் அப்படின்னு போடுறது. அப்ப இயேசு இங்க அனுப்ப போறாரு. உலகத்துக்கு வந்தது 40 நாள் அவர் என்ன பண்ணாரு? சோதிக்கப்படுறாரு. 3வது படிக்க 3வது சரி. இந்த 3 சோதனை வந்து என்ன? முதல் வந்து இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும் சொல்றான். அடுத்த வருஷம் படிக்க அப்போ அவ வந்து கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்றான். இவர் சொன்னாரு தேவனுடைய வார்த்தையினாலே பயப்பட்டார். அதாவது முதல் மனுஷன் ஆதாமை ஏதேன் தோட்டத்தில் சோதிக்கும் போது அவன் என்ன காரியத்திற்கு சோதித்தானோ அதே சோதனை இன்னைக்கு சோதிக்கிறான். அவன் சொல்ற எல்லாமே ஏவாள் கிட்ட என்ன சொன்னா, நன்மை தீமை கனியை சாப்பிடும் நாளில அந்த 2 வட்டம் தான் இருக்கட்டும். நீங்க என்னைக்குமே மனசுல வச்சுக்கணும். இயேசு ஏவாளு அந்த பிசாசின் சோதனை சிக்கிட்டா, ஆவாமும் சிக்கிட்டாங்க. ஏன்னா அந்த நன்மை தீமைக்கு இடம் கொடுத்துட்டாங்க. ஆனா இயேசு மட்டும் என்ன பண்ணல? பிசாசு என்ன சொன்னாலும் அந்த நன்மை தீமை இந்த 3 சோதனைக்கு என்ன சொல்றாங்கன்னா, கண்களின் இச்சை, இன்னொரு சோதனை சொன்னா மாம்சத்தின் இச்சை, இன்னொரு சோதனை ஜீவனத்தின் பெருமை, இன்னும் அடுத்த சோதனை எல்லாம் இந்த 3 வட்டத்துக்குள்ள தான் இருக்கும். அதனால பிசாசு ஏதேன் தோட்டத்துல என்ன டாக்டிக்ஸ் வச்சானோ அதே தான் இன்னைக்கு 2024 அதே இந்த நன்மை தீமை 2 வட்டத்துக்குள்ளேயே தான் இருக்கும். சுருக்கமா சொல்றேன், சுருக்கமா புரிஞ்சுக்கலாம். அவன் என்ன சொன்னாலும் பாவமும் மரணத்துக்குள்ளேயே தான் எல்லா சோதனையும் சொல்லுவா. ஆனா இயேசு என்ன சொன்னாலும் தேவனுடைய வார்த்தையை பேசுறாங்க. கையத்தை அப்போ முதல் சோதனை, 2வது சோதனை, 3வது சோதனை, 3மே நன்மை தீமை. இதுதான் இயேசு 3 சோதனைக்குமே தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. இப்போ தேவனுடைய வார்த்தைனா தேவன் யாரு? நன்மை தீமை ஜீவ வச்சிருக்கிறியா? இயேசு ஜீவனையே பேசுவார். தேவன். அப்போ எத்தனை நாள் படிக்கிற? 2வது வருஷம் படிக்க
இரவும் பகலும் 40 நாள். 40 நாள் ஒரு அர்த்தத்தை குறிக்குது. நம்முடைய ஆயுசு நாள் 40 நாள். 40க்கு எது அர்த்தம் இருக்கு. அது என்ன அர்த்தம்னா 40 நாள் ஒரு பூர்ணத்தை குறிக்குது. ஒரு 80 வயசு 90 வயசு 100 வயசுன்னு வச்சுக்கோங்க, 120 வயசு வெளியே கூட வாழலாம். 40 நாளும் இரவும் பகலும் இந்த நன்மத்தேமை வச்சு சோதிக்கிறான். இந்த இயேசு ஜீவ வார்த்தையை வச்சு ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சுட்டே கையத்தை நிறையா. அப்போ இயேசு ஜீவ வார்த்தையை விட்டு என்ன பண்ணல, மாறவே இல்லை. அப்போ நீங்களும் ஜீவ வார்த்தையிலேயே உலகத்துக்கு 40 நாள் ஆனாலும் சரி 400 நாள் ஆனாலும் அவன் சொல்லுகிற எல்லா சோதனையும் ஜெயிக்கலாம். கையெழுத்து இயேசு ஜீவ வார்த்தை. இயேசு பிசாசு என்ன சொல்லலாம், மரண வார்த்தை. அப்போ ஆயுசு நாள் முழுவதும் 120 வருஷம் வச்சுக்கிறார். 120 வருஷம் வாழலாம். அப்போ 120 வருஷமும் சரி 80 வருஷம். எங்க அப்பாவுக்கு 85 வயசு. எங்க 85 வயசு சொல்லி அவர் என்ன வாழ்ந்துக்கிறாரு. எங்க அப்பா வந்து ரொம்ப கோவக்காரு. அம்மா வீட்டுல பாவத்துல வந்துட்டாரு. ரொம்ப தப்பெல்லாம் செய்வோம். சன்மார்க்கம் தான். வீடி பொடி கிடி கெட்ட வார்த்தை அநியாயம் மட்டும் இதெல்லாம் தெரியாது. ஆனா வனாந்திரத்துக்கு எவ்வளவு போகப்பட்டவரை இந்த உலகம் ஒரு வனாந்திரம். எங்க ஊருக்கு சோழவரம் ஒரு வனாந்திரம். அது பெரிய சிகாகோ பட்டணமா இருந்தாலும் சரி, ஒரு லண்டனா இருந்தாலும் சரி, அமெரிக்கா இருந்தாலும், மெட்ராஸா இருந்தாலும் சரி, வேலூரா இருந்தாலும் சரி, இந்த உலகமே ஒரு வனாந்திரம். கண்டிப்பா பிசாசம் அங்க இருக்கும். வாழ்க்கையில அவனை சோதிக்கும் போது எங்க அப்பா 85 வருஷம் பிசாசுக்கு அடிமையா தான் இருக்கிறேன். பிசாசோட போராட்டம் இன்னைக்கு போராட்டம். ஏன்னா அவன் சொல்ற எல்லாத்துக்கும் இணைக்கிற என் தாய் என்னை பாவத்தில் துர்குணத்தில். அதனால நாமும் என்ன பண்ணணும், என்ன எது வந்தாலும் பிசாசுக்கு இணங்காம இயேசுவின் வார்த்தைக்கு மாற்றம் உறுதியா நின்னா இயேசு 40 நாள் பிசாசை ஜெயித்தது போல நாமும் ஜெயித்து விடலாம். ரொம்ப லேசு. கையெழுத்து இல்லையா? இயேசு ஜீவ வார்த்தையில உறுதியா இருக்கிறார். 40 நாள். 4வது வருஷம் படிங்க. அப்போ தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவ வார்த்தை. தேவனாவே ஜீவ. இயேசு கிறிஸ்துக்குள் அவன் வாக்குத்தத்தெல்லாம் எல்லாம் ஜீவனுக்கு காரியமே தான். என்ன சோதனை விட்டோம், என்ன மரணம், என்ன வறுமை, என்ன தரித்திரம், அகால மரணம், அப்படியே கொடிய வியாதி கூட வரட்டும், ஜீவ சொல்றோம் தேவன் தனக்கு உலகம் சொல்லினா அந்த வியாதி உன்னை மேற்கொள்ளாது. பசுத்த ஆவியோட காப்பாத்தியே தீர்வார். என்னென்ன சோதனையோ பல சோதனை இருக்குது. பிசாசு நீ இடம் கொடுக்கும் போது அவன் சோதனைக்கு அடிமையாகிவிட்டாய். உலகமே சேர்ந்து என்னதான் பிரச்சனை கிறிஸ்துக்குள்ளே தேவன் தனக்கு ஆதாரம் முழுவதுக்கு சொன்னா நீ இந்த சோதனையை ஜெயிச்சு. அடுத்த வருஷம் படிக்க. இது என்னன்னா தேவனுடைய குமாரனால் பாழ குதியம், அதாவது மேல இருந்து கீழே குதிக்க சொல்றான். இதுதான் தேவனுடைய குமாரனாச்சப்பா, தேவதூதர்களெல்லாம் வந்து உன்னை காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்போ தேவனுடைய வார்த்தையே பேசான்னு பிசாசு செஞ்சு சொல்லி தேவனுடைய வார்த்தையிலிருந்தே ஒரு சம்பவத்தை சொல்றான். தேவனுடைய தூதர்கள் வந்து உன்னை எழுதி கொண்டு போவார்கள். அதுல ஒரு காரியம் என்னன்னாக்கா தேவனை டெஸ்ட் பண்ணி பாரு, பரீட்சை பண்ணி பாருன்றது ஒரு உள்ள ரகசியம் மாதிரி இருக்குது. சில காரியத்தெல்லாம் என்ன பண்ண சொல்லலாம், தேவனையே டெஸ்ட் பண்ணி பாரு. தேவனை டெஸ்டே பண்ணக்கூடாது. அது என்ன சொல்லிக்குது, அதற்கேற்று ஒரு தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே. தேவனை பரீட்சை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது என்ன சொன்னாலும் நல்லதான் சொல்லுவார். அப்படி இருக்கும்போது அவர் ஏன் நம்ம பரீட்சை பார்க்கணும்? அதான் யாரோ ஒரு சினிமா வடிவேலு சிரிப்பு நடிக்கிறேன் சினிமாவில் ஒரு இடத்துல ஏசு என்ன சொன்னாரு, அதுக்கு அவர் என்ன சொன்னார்,
யோ அவர் என்ன சொன்னார் நல்லதான் சொல்லுவார். அல்லேலூயா. என்ன சொன்னாலும் நல்லதே சொல்லுவாரு. போய் பரிசோதிச்சுனா அது திமிர் பிச்ச வேலை. அதான் இங்க சொல்றான், நீ மேல இருந்து குதியா தேவதூதன் வந்து உன்னை காப்பாற்றுவான். அந்த திமிர் வேலை எல்லாம் இருக்கக்கூடாது. அவரை பரிசு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லவர் வல்லவர், எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர். அதனால நீங்க வந்து பரிசு பார்க்க கூடாது, செய்வாரா செய்ய மாட்டாரான்னு. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாரு, உன் தேவநாயக கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாய் என்று எழுதியிருக்கிறது. என்னது? அப்ப பரீட்சை பார்த்தா பிசாசு எல்லைக்கு நன்மை தேவைக்கு இடம் கொடுத்துட்டான். வீழ்ந்துட்டா கை காலெல்லாம் ஆண்டூர் கடல் மேலே நடந்தாரு, எல்லாம் நடந்திருக்கு. ஆனா பிசாசு சொன்னதுனால அவன் சொன்னானே செய்யிட்டாங்க. அவன் சொன்னது கனிமை. அதனாலதான் பிசாசு என்ன சொன்னாலும் அடிப்படை மாட்டான். நீங்க கூட பிசாசு என்ன சொன்னாலும் அதுக்கு கீழ்படியே கூடாது. அது நல்லதாகட்டும், அது கெட்டதாகட்டும், அவன் எது சொன்னாலும் அதுக்கு பின்னாடி மரணம் இருக்கிறது. அதனால பிசாசு சொன்னபடினால் அவர் என்ன பண்ணல, தேவனை பரீட்சை பாராதவன் சொன்னாரு. அடுத்தது 8வது வசனம் படிங்க. அப்புறம் இன்னொரு சோதனை என்ன பண்றான், மலையின் உச்சி மேல கொண்டு போயிட்டு, இயேசு உன்னை யாரும் பார்க்கல, நீ தனியா இருக்கிற, நான் தனியா இருக்கிறேன், தப்புன்னு காலில் வீழ்ந்துரு, உனக்கு சகலத்தின் மகிமையெல்லாம் கொடுக்கலாம். அதுக்கு இயேசு என்ன சொன்னார், அப்பாலே போய் சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அப்போ இயேசு வந்து பணிந்து கொள்ளணுமா, அவன் வந்து உலகத்தையே கொடுப்பானா. அப்படித்தான் ஒருத்தன் ஜெயிச்சான். ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க, அவன் சொன்னது கேட்டா பணிந்து கொண்ட மாதிரி உலகத்தை குத்தாவன், உலகத்தை பிடிக்கிட்டான். ஆதாம் ஏவாள் கிட்ட உலகத்தை கொடுக்க மாட்டான். உலகத்தை எல்லா பிடிக்கிறான் தான் பிச்சா நல்லா தெரியும். அதனால அவனை பணிந்து கொண்டது, அவன் பேச்சு கேட்கறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தாக்கா நம்ம பிசாசுக்கு அடிமையாகி பிசாசு சோழி சிக்கி பல பாடுகளை நம்ம பட வேண்டியதான். அதனால இந்த 3 சோழல் இயேசு என்ன பண்ணாரு, அதற்கு அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே. அப்போ ஜீவ வார்த்தையிலே தான் இருக்கிறாங்க. கையெழுத்து அல்லேலூயா. அதனால இந்த இருந்து நான் என்ன சொல்லணும்னா, அந்த 3 சோதனை என்ன சொல்றாங்க, வேலை வல்லுநர்கள் கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யறது, மேல இருந்து கீழே குதிக்கிறது, கல்லுகள் அப்புறம் மாம்சத்தை நிச்சயம், மேல இருந்து கீழே பெருமை, நான் இப்ப எவ்வளவு பெரிய ஆளுங்க சாஸ்திரமா இருந்தாக்கா அது வந்து கண்கள் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை, கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த மூணு சோதனைக்கு தான் அந்த அவன் கொண்டு வர சோதனை. அதனால உங்க வாழ்க்கையில என்ன வந்தாலும் சரி, பிசாசு சொல்ற வார்த்தையை மட்டும் கேட்காதீங்க, இயேசு சொல்ற வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருங்க. நீங்க இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க, வர விருத்தி ஆகிட்டே இருப்பீங்க. கடைசியா 11வது வருஷம் படிங்க. அல்லேலூயா. அப்போ 3 சோதனையை பார்ப்பான். 3 சோதனையை ஜெயிச்சுட்டாங்கனாக்கா அவங்க கிட்ட இருக்க மாட்டானா, விலைக்கு போயிட்டானா, பிசாசு விலைக்கு போயிட்டானாக்கா தேவதூதன் வந்து உனக்கு பணிவிடை செய்வாங்க. இவ்வளவுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையே. அல்லேலூயா. அப்போ இயேசு இவரு ஜீவகனி, இது நன்மை ஜீவகனி. உன் லைஃப் 80 வருஷம், இதுல ஒரு 80 85 வருஷம், 40 நாள் போடுது. 40 நாள் பிசாசு சோதிச்சே நான் 3 சோதனை, காலை நேற்று நைட்டு தூங்குற 24 மணி நேரம், வாரத்துக்கு 5 வருஷத்துக்கு 32 நாள் சோதனை. மனுஷன் பிசாசு சோதிச்சுட்டே இருக்கான் உலகத்துல. டோட்டலா நன்மத்தியமே தான், பாவம் மரணம் கண்களில் தெரியணும் என்னென்ன பாவம்னு. சோதிக்கும் போது நீ கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறார். 40 நாளும் அந்த பிசாசு ஜெயிக்கிறாரு. 1 நாள் 2 நாள் 40 நாளும் ஜெயிக்கிறாரு. அந்த பிசாசு 3 சோதனை விலகி போயிடுறான். தேவதூதர் வந்து அவனை பாதுகாக்கிறாங்க.
இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்தே தரணும். இது எப்படி சொன்னா வாழ்ந்தே தர வாழ்க்கை கொடுத்து சோதனையே வரக்கூடாது, நான் நல்லாட்டா அது நடக்காது. அது வந்து பரலோகத்துக்கு போனதான். இந்த பூமியில வனாந்தரத்துல பிசாசுகளும் தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில பாவமும் மரணமும் வியாதியும் வறுமையும் தரித்து கொண்டு வரும்போது நீ கிறிஸ்துக்குள்ள இயேசு ஜீவன் தேவன் தனக்கு உனக்கு கொடுத்து 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 இருக்கும்போது பிசாசு நிக்கமா விலகி போயிடுவான். படிக்க அந்த வசந்த வருவரா வசந்த ஆமா, இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தேவதூதன் உங்க வாழ்க்கையில வரணும்னா நீங்க கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும், ஜீவ விருட்சத்துக்கடியிலே இருக்கணும். தேவன் தனக்கு உலகத்துக்கு 40 நாளும் தேவதூதனே இருப்பாங்க. வடப்பா இந்த இயேசு ஜீவ விருட்சத்துக்கடி போனா சபிக்கணும், பக்கத்துல நன்மை செய்ய சத்துக்களை செய்ய இதெல்லாம் கஷ்டமாக இருக்கு. சபிக்கும் போது பிசாசுக்கு சோதனை விதிட்டேன். பகைக்கும் போது இயேசு மாதிரி எல்லாமே ஆப்போசிட்டாவே சொல்றாரு. மலை உபதேசத்தை சத்ருவே சிநேகின்றார். இயேசு சிநேகி சத்ரு ஜெயிக்க முடியாது. பகைக்கு இயேசு நண்பர் இயேசு ராமனாவை கொடுத்துட்டாங்க, பகைக்கு ஜெயிக்க முடியாது. இப்படியே சொல்றாரு. ஒரு எதிர் நீச்சலான வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நல்ல 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 போராட்டம் போராடினேன்னு சொல்றாங்க. நல்ல போராட்டம் இல்லைன்னா கெட்ட போராட்டம், பிசாசம் போராடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதனால நம்ம இதோ கூட முடிப்போம். இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருங்க, 40 நாளான வருங்க. ஒவ்வொரு தாவீது கத்தை நான் எக்காலுங்களா அவர் துதி எப்போதும் அவருடைய திராட்சை செடி நீங்கள் ஒருவன் என்னில் வார்த்தை அவனை நிலைத்திருந்தால். அதனால இயேசு கிறிஸ்துக்குள்ள நிலைத்து இருக்கணும். தேவ நீதியை ஒழித்து இருக்கணும். தேவன் தனக்கு உலகத்துக்கு பஸ் அவ்வளவுதான். நீ 1000 சோதனை கொண்டு வா, 10,000 சோதனை கொண்டு வா, நான் கிறிஸ்துக்குள்ளே நிலைத்திருக்க போறேன். அவரும் நானும் ஒன்னாயிட்டோம். எவ்வளவு எதிர்த்து வா, எதிர்ப்பு என்னும் பண்ணு. தேவன் தனக்கு உலக இயேசு பரலோகராஜ் எல்லையற்ற ஐஸ்வர்யம். தேவன் தனக்கு உலகத்துக்கு தரித்து அழகைக்கு ஓடும். தேவ நீதி உயிர்த்தது, மரண சக்தி நீடித்தாய் உண்டாகும். உயிர்த்தெழுது தேவன் தனக்கு உலகத்துக்கு மரண லேசர் சந்திக்காது. அப்போ பாவம் மரணம் வியாதி வறுமை பல சோதனை கொண்டு வரான். வறுமை எல்லாத்தையும் கொண்டு வரான். தாவி சொன்ன கத்தை நான் எக்கோடு துதி துதி சோத்திரம் ஆராதனை ஜெபம் கிறிஸ்து கத்த காரியங்கள். தேவன் தனக்கு தாவீது வர வர முன்னேறிட்டே போறான். பிசாசு அவனை மேற்கொள்ள சவுலா அவனை ஜெயிக்க முடியல, கோலியாத்து ஜெயிக்க முடியல, அம்மோன் புத்திர மோகம் யார் வந்தாலும் சரி தாவீது சொன்னா ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தி சொல்லி தாவீது கிறிஸ்துக்குள்ளே தான் பாருங்க. 24 மணி நேரம் எக்காலம் என்ன அந்த எக்காலத்துல என்ன இருக்கலாம். இங்க 40 நாள் இரவும் பார்க்கலாம். சோதனை வந்துகிட்டே இருக்குது. நம்ம உணர்வு இல்லாம அவன் தோட்டத்துக்கெல்லாம் பயப்படுறது, கவலைப்படுறது, சோதனை ஆகாது போகாது விளங்காது எல்லாம் சொல்லும்போது நமக்கு செவி குத்துட்டாக்கா அது அவன் தோட்டத்தான் நிறைவேறும். ஏசு கிறிஸ்து சரி ஏசு சாமன வாக்குத்தத்தை பிதாகுமார் பசுத்தாங்க ஆதாரம் கொடுக்கத்தான் போறேன். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தறிந்தால் நான் துர்குணத்தை உருவாயிட்டேன். ஆனா இயேசு கல்வாசி இல்ல அவர் ஜீவ சரஞ்சு வாழ் பரலோகத்தை கொடுத்திருக்கிறாரு. அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீனாக்கா சக்சஸ்ஃபுல் வெற்றி உள்ள வாழ்க்கை. அல்லேலூயா, கையெழுத்து அல்லேலூயா. இங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ண பசுத்த பிதாவே, இந்த அருமையான நாளிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தையை நன்றி செலுத்துகிறேன். ராஜா ராஜாஜி ராஜா கத்தாஜி கத்தா சேலகி கத்த மகிமையுள்ள நித்திய பிதா கத்தாவே சோதரிக்கிறோம். ஆண்டவரே இந்த மத்தியில இந்த 3 சோதனையில கத்தாவே ஆண்டவர் பிசாசு இரவும் பார்க்கணும். ஆண்டவரோட சோதிச்சுட்டே இருக்கிறான். நீங்க இரவும் பார்க்கணும். தேவடைய வார்த்தையே பேசிருக்கா. தேவடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து ஆவண்ட வார்த்தை தேவி நீதிட்டு உயிர்த்ததல் தேவடைய வார்த்தை. பிசாசு பாவமும் மரணமும் சின்ன வயசு வாலிப வயசு திருமண வயசு முதிர்ந்த வயசு தேவ சோதனை தான் உலகம் ஃபுல்லா. அவன் வார்த்தைக்கு நாங்க இடம் கொடுக்க கூடாது. தேவடைய வார்த்தையில உறுதியா இருக்கும். தேவன் தனக்கு உலகத்து இயேசு ஜீவன் பரிபூர்ண இயேசு சாமட வாக்கு தந்தகிற பிதாகுமார் ஆதாம் முழு எல்லாம் தாண்டும்போது பசுத்தாய் தேவதூதன் பணிவிடை செய்கிறேன். விசுவாசான் அப்போது விலைக்கு போனான். தேவதூதன் வந்து பணிவிடை செய்தார்னு சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு எங்க வாழ்க்கையில தேவதூதன் பணிவிடை செய்ய வேண்டும். விசுவாசிகள் விலகி போக வேண்டும் கத்தாவே. கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற கத்தாவே சபித்தால் நிதில பகைத்தால் இயேசு சண்ப தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு இடைவிடாமல் வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்துகிறோம். விசுவாசிகளை துரத்துகிற கத்தாவே. ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யங்களும் மகிமையும் கனவும் புகழ்ச்சி உண்டாகிற கத்தாவே. சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு அப்படியே ஆசிரிக்கிறார்கள். இயேசு நாமத்துல எல்லா ஜபம் ஜீவர்கள் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவருடைய சர்வ உணவாதி. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஜீவன் சபை. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்கள் பிள்ளைகள் செய்தியை ஷேர் பண்ண குறைந்த 3 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ண நிச்சயமாக நீங்கள் அல்லேலூயா.